எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்தரில் யூஸ் பண்ணுற சிலிக்கா ஜெல் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, ஏன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த டெஸ்ட்டுன்னா, நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரீத்தருடைய ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சிலிக்கா ஜெல்லுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்தரில் ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல்லும் ஆரஞ்சு கலர் சிலிக்கா ஜெல்லும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல் வந்து மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும்போது பிங்க் கலராக சேஞ்ச் ஆகும். அதே போல் ஆரஞ்சு கலர் சிலிக்கா ஜெல் வந்து மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும்போது க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ சிலிக்கா ஜெல்லை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது டெஸ்டிங்க்கு ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல்லை 2 சாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் ஒரு சாம்பிளில் வாட்டரை ஆட் பண்ணி பார்க்கலாம் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கிற 2 சாம்பிளில் ஒரு சாம்பிளில் வாட்டரை ஆட் பண்ணியாச்சு. வீடியோவை க்ளோஸாக பாருங்கள், கலர் சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, கலர் சேஞ்சிங் ப்ராசஸ் நடக்கட்டும். அதுக்கிடையில் சிலிக்கா ஜெல்லுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். சிலிக்கா ஜெல் இது ஒரு இன்ஆர்கானிக் செராமிக் மெட்டீரியல். பூமியில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து சிலிக்கா. இந்த சிலிக்கானோடு டை ஆக்சைடை கம்போசிட் பண்ணும்போது நமக்கு சிலிக்கா ஜெல் வந்து கிடைக்கும், அதாவது SiO2 கிடைக்கும். இந்த சிலிக்கா ஜெல்லுடைய முக்கியமான பண்பு ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது. சிலிக்கா ஜெல்லுக்கு நேச்சுரலாக கலர் கிடையாது. இது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான உடைஞ்ச கண்ணாடி பீஸ் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலிக்கா ஜெல்லுக்கு ஸ்மெல்லும் கிடையாது. ஆனால் அது கூட சில கெமிக்கலை ஃபார்முலேட் பண்ணும்போது கலர்ஃபுல்லான சிலிக்கா ஜெல்லை உருவாக்கலாம். அந்த வகையில் கலர்லெஸ் சிலிக்கா ஜெல்லோட கோபால்ட் குளோரைடை ஃபார்முலேட் பண்ணும்போது ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் மெத்தல் வயலட்டை ஃபார்முலேட் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் சிலிக்கா ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 2 கலர் சிலிக்கா ஜெல்லு தான் டிரான்ஸ்ஃபார்மரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதாவது ப்ளூ கலர் சிலிக்கா ஜெல்லும் ஆரஞ்சு கலர் சிலிக்கா ஜெல்லும் தான் அதிகமாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நாம் வாட்டர் ஆட் பண்ண சிலிக்கா ஜெல்லை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஆனால் வாட்டர் ஆட் பண்ணாத சிலிக்கா ஜெல் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ப்ளூ கலராகவே இருக்குது. ஒன்ஸு சிலிக்கா ஜெல் ஃபுல்லாக ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ப்ளூ கலர்லேருந்து பிங்க் கலராக மாறிடும். இந்த பிங்க் கலர் சிலிக்கா ஜெல்லை மறுபடியும் ஹீட் பண்ணும்போது அது அப்சர்வ் பண்ண மாய்ச்சர் எல்லாம் எவாபரேட் ஆகிட்டு அதோட ஒரிஜினல் கலருக்கே வந்துடும், அதாவது ப்ளூ கலருக்கே வந்துடும். சிலிக்கா ஜெல்லை ஹீட் பண்ணுறது நார்மலாக ஹாட் பிளேட்டில் வச்சு ஹீட் பண்ணலாம், இல்லைனா ஓவனில் வச்சு ஹீட் பண்ணலாம். 50 டிகிரி டெம்பரேச்சரில் 5 to 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணாலே போதும். டிரான்ஸ்ஃபார்மரில் எதுக்கு இந்த கலரில் சிலிக்கா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணணும்? கலர் இல்லாமல் சிலிக்கா ஜெல்லை கூட யூஸ் பண்ணலாம்ல? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிலிக்கா ஜெல்லுடைய பண்பே மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம கலர் இல்லாமல் இருக்கிற சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரீத்தரில் டிரான்ஸ்பரண்ட்டான, அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கிற சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். கண்டிப்பாக இந்த சிலிக்கா ஜெல்லும் வாட்டரை அப்சர்வ் பண்ணும். இப்படி வாட்டரை அப்சர்வ் பண்ணும்போது இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரியே இருக்கும். இந்த சிலிக்கா ஜெல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வாட்டரை அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா, அதாவது அது அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியை தாண்டிருச்சுன்னா அதுக்கு மேலே இந்த சிலிக்கா ஜெல்லால் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்தரில் யூஸ் பண்ணும்போது இந்த மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த சிலிக்கா ஜெல் வாட்டரை அப்சர்வ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து விசிபிளாக தெரியாது. அது டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத்தரில் கலரில் சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா விஷுவலாக பார்த்து மாய்ச்சர் அப்சர்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிலிக்கா ஜெல்லை மாற்றும் போது மாய்ச்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே போகாமல் தடுக்கலாம். ஸோ இதனால தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கலரில் வந்து சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.